والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகுமாக. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபுல் வீடியோவில் நான் உங்களை என்ன செய்கிறேன் பார்க்குறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாய்ப்பை எல்லா காலத்திலும் தர வேண்டும். அதே நேரத்தில் அவனுடைய கட்டளையை ஏற்றவாறு நம் வாழ்விலும் கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தட்டும். அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னுமே தீப்பிழம்பாக கலிஃபோர்னியா இது போன்ற இடங்கள் எல்லாம் தீப்பிழம்பாக காட்சியளிப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதில் நிறைய காரணங்களை சொல்கிறாங்க. அதில் ஒரு காரணம் என்னென்னா குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்க இல்லையா, புவியில் மாற்றம், அதாவது திடீரென ஏற்படுகிற மாற்றங்களால் ஏற்படுற நிகழ்வாக கூட இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுறதை பார்க்குறோம். ஆனால் அது நிறைய அதற்கான சாத்தியம் இருக்குது. ஏன்னா அறிவியலாளர்களே இன்றைக்கு வியக்கிற அளவில் இன்றைக்கு காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு தான் இருக்குது. பனி பெய்கிற நேரத்தில் கடுமையான வெயிலும், அதே நேரத்தில் மழை பொழிகிற நேரத்தில் பனியுமாக, இதுவே ஒரு பெரிய காலநிலை மாற்றம் தான். மக்களுக்கு மத்தியிலே இதுவே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். அப்போ இப்படிப்பட்ட சூழல்கள் உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கு. பூமியே என்ன செய்யுது, அழிவை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதே போல் இன்னைக்கு இயற்கை சீற்றங்களை எல்லாம் பார்க்கும்போது இதுவரை கண்டிராத, மக்கள் பார்த்திராத அளவுக்கு இயற்கை அழிவுகளையே என்ன செய்கிறோம், பேரழிவுகளையும் நாம் பார்க்குறோம். மணல் சரிவுகளாகட்டும், வெள்ளப்பெருக்குகளாகட்டும், வரம்பு மீறிய மழை பொழிவதாகட்டும், இதனாலெல்லாம் ஒரு பெருங்கொண்ட பாதிப்பு ஏற்படுது. அதே போலவே அமெரிக்காவில் ஒரு பெருங்கொண்ட தீ பற்றி எரிந்து கொண்டு இருக்குது. இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய ஒரு வருட பட்ஜெட்டை 3 மடங்காக பெருக்குனா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு பொருளாதார பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சரி, இதை நாம் என்ன பார்வை பார்க்கணும்? அமெரிக்காங்கிறது ஆயுதங்களை விற்பதற்காக நாடுகளுக்கிடையே சண்டையை ஏற்படுத்தி இஸ்லாமியர்களிடத்தில் இல்லாத அணு ஆயுதங்கள் அவங்க வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஈராக்கெல்லாம் அழித்தொழித்த அந்த வரலாறு எல்லாம் நமக்கு என்ன செய்யும் தெரியும். சதாம் ஹுசேன் எல்லாம் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட உண்மைதான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த அளவுக்கு இஸ்லாமிய நாடுகளே குறிவைத்து அழிப்பதற்கான ஒரு ஆதரவையும் அழிப்பதற்கான ஒரு சூழ்ச்சியையும் செய்கிறதுல அமெரிக்கா எப்போவுமே என்ன செஞ்சிருக்கிற முன் நின்று தான் இருக்குது. பலஸ்தீனத்துடைய மிக பெருங்கொண்ட மக்களை கொன்றொழிக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு கூட ஆதரவாக அமெரிக்கா இருப்பதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த இடத்துல அமெரிக்காவில் நடக்கக்கூடிய இந்த தீயினால் ஏற்பட்ட இந்த பாதிப்பு, எரிந்து கொண்டிருக்கிற இந்த நெருப்பு, இதை பார்க்கிற பொழுது இஸ்லாமியர்களுடைய அவர்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத தான் நாம் என்ன செய்ய போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். நம்முடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும்? அதற்கு முன்னாடி கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய போர்க்களங்களை சந்திச்சிருக்கிறாங்க. நிலத்தை அபகரிப்பதற்காக அல்ல, மக்களுடைய நிலைகளை மாற்றுவதற்காக, அதாவது பாதிக்கப்படுற மக்களுக்காக, அநீதிழைக்கப்பட்ட மக்களுக்காக, அடக்குமுறைக்கு ஆட்படுத்தப்படுற மக்களுக்காகலாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தன்னை சார்ந்த தன் சமூகத்திற்காக கடுமையாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, போராடி இருக்கிறாங்க, அநீதியை எதிர்த்து களம் கண்டு இருக்கிறாங்க. அப்படி பல போர்களை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த போரில் ஒரு போர், உஹதுடைய யுத்தம், மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போர் என்று சொல்லலாம். அந்த போரில் கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கப்படுறாங்க, எதிரிகளால் தாக்கப்படுறாங்க. இத்தனைக்கும் அன்றைக்கு எதிரிகளுக்கு தெரியும் இவர் இறை தூதர் அப்படின்னு சொல்றாரு. இறை தூதர் வாழுகிற காலம், அது இறுதி நபியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலம். நான் இறை தூதர்னு சொல்றாங்க. இறைவன் அளிக்கக்கூடிய வேத வரிகளை மக்களுக்கு மத்தியில் உபதேசிக்கிறாங்க, மக்களை நன்மையை நோக்கியே கொண்டு செல்றாங்க. எதிரிகள் கூட முஹம்மது மோசமானவர், நடத்தையில் மோசமானவர், பேச்சில மோசமானவர், வாக்குறுதி மீறக்கூடியவர் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தவறான பண்பையும் தவறாக கூட அடையாளம் காட்டாதவர்களாக எதிரிகளே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான மனிதரை நிகழ்காலத்துல கண்டு கொண்டிருக்கிற அந்த எதிரிகள் கூட்டம் அழிச்சொலிக்கன்னு நினைக்கிறான், கொல்லணும்னு நினைக்கிறான், முஹம்மதை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான், முஹம்மது கொண்டு வந்த அந்த கொள்கையை அழிக்கன்னு நினைக்கிறான்.
அப்படித்தான் களம் காண்கிறான். அந்த களம் காணுகிற நேரத்துல அந்த உஹதுடைய யுத்தத்துல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கப்படுறாங்க. அவருடைய பல் உடைக்கப்படுது, ரத்தம் வழிந்து கொண்டு இருக்குது. அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு இறை தூதரை இப்படி ஒரு நிலைக்கு ஆளாக்குன இந்த சமூகமா வெற்றி பெற போகுது அப்படின்னு கேட்குறாங்க. வேற எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை. யா அல்லாஹ், இவர்கள் மீது உன்னுடைய லானத்து சாபத்தை இறக்கு, உன்னுடைய வேதனை இவர்கள் மீது இறக்கு, எல்லாம் இவர்களை அழித்தொழிச்சிரு, இவர்களை பூமியில புதையுண்டு போச்சு, இப்படிலாம் பிரார்த்தனை செய்யல. ஆனால் நிறைய ப்ராஃபட் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் கூட மக்களுக்கு அவங்க என்ன சொல்லியும் கேட்காத நேரத்தில் அப்படி பிரார்த்தனையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, வரலாறுல பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் சொன்னது என்னண்டா, வேதனை தாங்க முடியாம ஒரு நபியை, ஒரு இறை தூதரை, ஒரு வழிகாட்டியை இப்படி துன்புறுத்தக்கூடிய இந்த சமூகமா வெற்றி பெற போகுதுன்னு கேட்குறாங்க. உடனே இறைவன் வசனத்தை இறக்குறான். 3வது அத்தியாயம் 127வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், லைஸ லக மினல் அம்ரி ஷையுன் அவ் யதூபு அலைஹிம் அவ் யுஅذிபஹும் ஃபஇன்னஹும் ظالمون. அல்லாஹ் வசனத்தை இறக்குறான் பாருங்க. என்ன சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சமூகம் வெற்றி பெற போதான்னு கேட்டாங்க. பலிக்கவே இல்லை, சாபமுடலை, சபிக்கலை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதே நபியே, உமக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை, உமக்கு இதில் எந்த அதிகாரமும் இல்லை இப்படி சொல்கிறதுக்கு. இவன் வெற்றி பெறுவானா, வெற்றி பெறவா போகுது இப்படிலாம் கேட்கறது உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அவன் நாடினால் அவர்களை தண்டிப்பான், அவன் நாடினால் அவர்களை மன்னிப்பான். ஏன்? இவர்கள் அக்கிரமக்காரர்களாக இருப்பதின் காரணத்தினால். அவன் அக்கிரமக்காரர்கள்னே அல்லாஹ் சொல்கிறான், அவங்க அக்கிரமக்காரர்கள் தான், ஆனால் நான் மன்னிப்பேன், நான் விரும்பினா தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், உடனே வசனத்தை இறக்குறான். அது என்னுடைய அதிகாரத்தில் உள்ளது அப்படிங்கிறான். ஆனால் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பார்க்குறோம், அமெரிக்கா அழிஞ்சு போட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிருச்சு, அல்லாஹ்வுடைய லானத்துக்கு யுஎஸ் அதாவது அமெரிக்கா ஆளாகிருச்சு, பலஸ்தீனத்தை இந்த நிலைக்கு ஆளாக்குனதுக்கு அமெரிக்காவுக்கும் பங்கு இருக்கு, அதனால தான் அவர்கள் இவ்வளோ பெரிய பாதிப்பை சந்திச்சு கொண்டிருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய அழிவு அவங்கள சூழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பதிவுகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆனால் நாம் இப்படி பதிவிடக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரார்த்தனைக்கு பயந்துக்கிடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது, மாற்று கருத்தில். எனக்கு ஒருத்தரால் ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா என்னுடைய பிரார்த்தனைக்கு அவர் பயந்துக்கிறணும். ஏன்னா நான் செஞ்சேன்னா இறைவன் உடனே அதை என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வாங்கிற அடிப்படையில் அஞ்சக்கூடிய ஒரு விஷயம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் மன்னிப்புங்கிறது மிகச்சிறந்தது அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நரகம் எவ்வளோ கடுமையானது அப்படிங்கிறத நம்பி இருக்கிறோம், இறைவனுடைய வேதனை எவ்வளோ கடுமையாக இருக்குங்கிறத நம்பி இருக்கிறோம். அப்போது நம்மளை எதிர்க்கிற மக்கள் அறியாமையினாலும் எதிர்க்கலாம், அறிந்தும் எதிர்க்கலாம். அறிந்து எதிர்க்கக்கூடியவர்கள் கூட அறியாமையினால் எதிர்க்கிறவனும் இருப்பான். அப்போ நாம் அழிஞ்சு போகணும்னு பிரார்த்தனை செய்கிறத விட அவனை இறைவா அவர்களை மன்னிச்சிரு, எங்களையும் மன்னிச்சிருன்னு பிரார்த்தனை செய்கிறது எவ்வளோ மேலானதாக இருக்கும். அதான ஒரு அழகிய பண்பாக இருக்கும். நாம் இன்றைக்கி அதில் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்தியா கூட சில நேரங்களில் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்குது. அப்போ பலஸ்தீன் மக்கள் எல்லாம் கையேந்தி இந்தியாவை அழிச்சிருன்னு துவா செஞ்சா, இங்கே பலஸ்தீன் மக்களுக்காக பிரார்த்தித்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? உங்கள் மனம் வருந்தாதா? உங்கள் மனம் கவலை கொள்ளாதா? அப்போ அதே போல் இன்றைக்கு அமெரிக்க அரசாங்கமும் சரி, அமெரிக்காவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்கிற அந்த பகுதியிலேயே நல்லோர்களும் வாழ்வாங்க, நீதிக்காக போராடுறவங்களும் இருப்பாங்க, அநீதி எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. அங்கேயுமே பலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுக்குற மக்களும் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்போ நாம் ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா அழிந்தொழியட்டும் அப்படின்னு கேட்டால், இந்த ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் அழிக்கட்டும்னு கேட்டால், இது எவ்வளோ பெரிய அநீதி, இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு பண்பு. வேண்டாமே, அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோமே. உண்மையிலே அது அல்லாஹ்வுடைய வேதனையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கும்போது நம்ம உள்ளம் பதறணும். இந்த வேதனையை அதிகப்படுத்து அப்படின்னு கேட்கறது நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. ஏன் அப்படின்டா, அது அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையானது, நமக்கு வந்துடக்கூடாது. நம்ம ரொம்ப எல்லா விஷயத்திலையும் ரொம்ப சரியாக இருக்கிறது இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்கணும். இப்படி ஒரு நிகழ்வு திடீரென நாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்பட்டுச்சு சொன்னால் நம்ம நிலை என்ன ஆகும் சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? நம்முடைய பண்பு அது அல்லையே, அது அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அதனால தான் எல்லா காலத்திலையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, மக்களுக்காக கவலைப்பட்டாங்க, பெரிய அளவில் கவலைப்பட்டாங்க.
இந்த மக்கள் ஏன் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள? நல்ல ஒரு கொள்கை தானே, சத்திய மார்க்கம் தானே, மனிதனுக்கேற்ற உன்னதமான மார்க்கம் தானே, எவ்வளோ அழகான நெறிகளை கொண்டு இருக்கு, ஏன் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளன்னு கவலை கொள்ளும் போது கூட அல்லாஹ் சொல்றான், நபியே உண்மையே நீர் மாய்த்து கொள்வீர் போலும், நீங்க எடுத்து சொல்வதற்காகவே அன்றி நான் உங்களை அனுப்பலன்னு சொல்லி தன்னையே மாய்த்து கொள்கிற அளவுல கவலையில் ஆழ்ந்து போனாங்க மக்கள், நேர்வழி பெறலேன்னு சொல்லி. நாம இன்றைக்கு வழிகேடுங்கிற வார்த்தையை கூட எல்லாருமே சர்வ சாதாரணமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நேரத்துல யாராவது வழிகேடுன்னு சொன்னா அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு வழிகேடு வழிகேடு, அவன் வழிகேட்டில் இருக்கான், இவன் வழிகேட்டில் இருக்கான், இவன் வழிகேடு அவன் வழிகேடுன்னு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறத நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ தயவு கூர்ந்து அங்கே நடக்கிற அந்த ஆபத்துலேருந்து அந்த மக்களை அல்லாஹ் பாதுகாக்கட்டும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யும். அந்த மக்கள்கிட்ட உண்மையிலேயே பலஸ்தீனத்தை அழிக்கிறதுக்கு காரணமானவர்கள் அங்கே இருந்தாலுமே அவர்களுக்கு இதோடு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கி இந்த நேரத்தில் அவங்க அதிலிருந்து செய்த தவறை உணர்ந்து திருந்துவதற்குரிய ஒரு வாய்ப்பை குடியாலான்னு பிரார்த்தனை செய்யுங்களேன். அப்படி பிரார்த்தனை செய்யலாமே. எல்லோருக்கும் இந்த உலகத்துல ஒரு சோதனை ஏற்படுவது போலயே பலஸ்தீன் மக்களுக்கான பெருங்கொண்ட ஒரு சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் பொறுமையாளர்களுக்கும் அதில் அல்லாஹுவை மறுக்காமல் உறுதியோடு இருப்பவர்களுக்கும் அல்லாஹ்விடத்துல கூலி உண்டு, மாற்று கருத்து இல்லை. அந்த மக்களுக்காக இன்ன வரைக்கும் நாமளும் கண்ணீர் சிந்துறோம், கவலை கொள்றோம், அவர்களுக்காக துவா செய்கிறோம். ஆனா நாம நம்முடைய எதிரிகளை கூட சபிச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய வேதனை என்பது நமக்கு தெரியாது, மிக கடுமையானதாக இருக்கும். திடீரென வந்து சம்பவிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதிலேருந்து நம்மால் மீள முடியாது. மனிதன் இப்படி சொல்லுகிற ஒரு காலமெல்லாம் உண்டு. குர்ஆன் சொல்லுகிறது, இந்த பூமிக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று மனிதன் கேட்பான். ஆனால் இன்னைக்கு கூட கேட்டுக்கிட்டு இருக்கான் சில பேர், என்னப்பா ஆச்சு, நாங்கள் இது நாள் வரை பார்க்காத ஒரு வெள்ளம், நாங்கள் இது நாள் வரை பார்க்காத ஒரு மழை பொழிவு, நாங்கள் இது நாள் வரை பார்க்காத ஒரு கடுமையான வெயில், கடுமையான பனி, இப்படிலாம் மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை விட கடுமையான ஒரு காலமும் உண்டு. அப்போ இதெல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிற நாம எதிரி கூட அல்லாஹ்வுடைய வேதனை பிடிக்குள்ள மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுல நாம ரொம்ப கவனமாக இருக்கணும். யூதர்களாகவே இருந்தாலும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை இந்த உலகத்துல அழிக்கிறது தான் அவங்களோட நோக்கமாகவே வைத்திருந்தாலும் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்பதற்கான அனுமதி இன்னும் இருக்கு. இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கான அனுமதி இன்னும் இருக்கு, இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை வழங்குவான். இன்றைக்கு நேர்வழியில இருக்கிறவங்க அல்லாஹ் வழிதவரை செய்வான். இதெல்லாம் அவன்கிட்ட கையில இருக்கு. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித்து கல்வி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுகிற இறைவா எங்களது உள்ளங்களை இந்த மார்க்கத்திலிருந்து தடம்புரலை செய்து விடாதேங்கிற பிரார்த்தனை நம்மள்ட்ட அதிகமா இருக்கணும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை சற்று சிந்திச்சு பாருங்க. கலிஃபோர்னியாவில் அந்த தீ விளம்ப பார்க்கும்போது அப்படியே கவலையா இருக்கு, கண்ணீரா இருக்கு. எவ்வளோ பெரிய சேதம். வயநாட்டில் நிலச்சரிவில் அகப்பட்ட அவன் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் இஸ்லாமியனாக இருந்தால், அதாவது இந்துவாக இருந்தாலும் அந்த மண் நெரிசலுக்குள்ள அகப்பட்டு அவனுடைய உயிர் எப்படி பிரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு பச்சிலம் பாலகன் எல்லாம் எப்படி அதனுடைய உயிரெல்லாம் பிரிஞ்சிருக்கும்னு நினைக்கும் போது எவ்வளோ பெரிய கவலை உள்ளத்தை அப்படியே ஆட்கொண்டுருது. அதே போலத்தான் அந்த மாகாணத்தில் இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறதும். இறைவன் அதிலிருந்து அந்த மக்களை மீட்கட்டும். அந்த ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அதிலிருந்து ஒரு ராகத்தை கொடுக்கட்டும். அது சுற்றியுள்ள இடங்களுக்கு பரவாதவாறு அந்த தீ சீக்கிரமாக அணையட்டும். அதே நேரத்தில் பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிற அந்த சூழ்ச்சிக்காரர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையாக பிடிக்கட்டும். ஏன்னா எத்தனையோ அப்பாவி குழந்தைகள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ உணவுக்கு வழி இல்லாமல், கடுமையான கஷ்டம். அவனுக்கான மண்ணை அவன் கையில கொடுக்காம அவனிடத்திலிருந்து பறிக்க நினைப்பவர்கள் கையில சுற்றி இருப்பவர்கள் கொடுக்கன்னு நினைக்கிறான். அது பெரிய அநீதி. அது அவனுக்கான உரிமை போராட்டம் தான் இத்தனை காலமா போராடிட்டு இருக்கான், எத்தனையோ உயிர்களை இழந்திருக்கான். அப்ப அந்த உரிமை போராட்டத்தை இதுல கொண்டு கம்பேர் பண்ணி அப்பாவி மக்களுடைய இழப்புகளையும் அவர்களுடைய உயிர் சேதங்களையும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு வந்து நிறுத்திடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கணும். உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரு அமைதியான சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தட்டும். அவனுடைய அந்த சத்தியத்தை தெளிவாக அறிந்து அதை வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அதற்கான ஒரு நிலையையும் அல்லாஹ் ஏற்படுத்தட்டும். நாமும் மார்க்கத்தை பேசுகிற அளவில் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்லொரு மக்களாக வாழ்ந்து மரணிக்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும். மேலும் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கிற எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பு அணைந்து
அது மேலும் பரவாமல் மேலும் பெருங்கொண்ட சேதத்தை ஏற்படுத்தாமல் அந்த மக்களுக்கு ஒரு ஒரு சுபிட்சமான ஒரு அமைதியான ஒரு வாழ்வு சீக்கிரமே என்ன செய்யட்டும் கிடைக்கட்டும். அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சேதங்கள் எல்லாம் சரி செய்யப்படட்டும் சீக்கிரம். அதே நேரத்தில் பலஸ்தீன் மக்களாக இருக்கட்டும், உலகத்தில் இந்தியாவில் இன்னும் எண்ணற்ற நாடுகளில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹ் ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்வை ஏற்படுத்தட்டும். மக்களை பிரித்த ஆள நினைப்பவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் இறைவன் முறியடித்து மக்களுக்கு மத்தியில் இறைவன் ஒற்றுமை ஏற்படுத்தட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட இந்த ஒரு வீடியோவை முடிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வேறொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.